தமிழ்நாடு தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முதல் தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் தொடர்பாக ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு ஆய்வை வெளியிட்டிருந்தார். அது பலருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுத்திருந்தது. அந்த பதிவுக்கு கீழே பலர் தங்களுடைய விமர்சனங்களையும் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் நான் முழக்கம் திரு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துறை வல்லுனர் ஐயா டாக்டர் முனைவர் கலாநிதி குருபரன் குமாரவடிவேல் அவர் ஒரு நிலை செய்தி தன்னுடைய முகநூல் பதிவில் போட்டிருக்கிறார். அவர் ஒரு தமிழ் கோட்பாட்டாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் தேசிய பரப்பில் ஒரு நீக்கமற இடம் பிடிக்கக்கூடிய ஒருவர். அவர் முக்கியமான சில செய்திகளையும் அதில் சுட்டி காட்டியிருக்கிறார். நான் அதை பின்னுக்கு அப்படியே முழுக்க படிக்க போகிறேன். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் பேசப்படும் தமிழ் தேசியம் வேறு, ஈழத்தில் பேசப்படும் தமிழ் தேசியம் வேறு. இதை நாங்கள் இந்த தேர்தல் அரசியலுக்கு பின்னாலேயும் நாங்கள் கவனமாக பார்க்கணும். அவர் 4 விஷயங்களில் வச்சு தான் இந்த தேர்தலை அணுகி அது சம்பந்தமாக பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் திரும்ப சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பேசப்படுகிற தமிழ் தேசியம் வேறு, ஈழத்தில் பேசப்படும் தமிழ் தேசியம் வேறு. நாங்கள் பேசுகிறது நம்முடைய தலைவர் வழி தாயகம் தேசியம் தன்னாட்சி அதிகாரம், அதாவது எங்களை நாங்களே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தனிநாடாக பிரிந்து போகக்கூடிய இறைமை உள்ள தமிழ் தேசியம் என்றது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அது ஒரு வெற்றி கோஷமாக போயின்னு இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். 3 அலகுகளை வச்சு தான் இதை அணுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். முதலாவது அலகு கூட்டாட்சி, அதாவது ஊரில் சமஷ்டி என்று சொல்லி வேணுமല്ലോ அது. 2வது சமூக நீதி. 3வது இந்துத்துவ எதிர்ப்பு. அந்த அடிப்படையில் திமுகவை தான் இதுக்கு திமுக கூட்டணி தான் இதில் ஒரு நல்ல தெரிவென்று சொல்லியிருக்கார். அவருடைய முழுமையான அந்த செய்தி பின்னுக்கு வாசிச்சு விடுறேன், அப்படியே கேளுங்க. இது தேர்தல் கடந்தும் நிலைக்க போகிற சில அடிப்படை தரவுகள் இதில் இருக்குது. அதனால் கூர்ந்து கவனிங்க. ஈழ அரசியலை மூலதனமாக கொண்டும் இயங்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறேன். தமிழக அரசியலையும் உலக அரசியலையும் நாம் ஈழத்தமிழ் அரசியல் கண்கொண்டு மட்டும் அணுகுவது, எமக்கு என்ன செய்வார்கள் என்ற கண்கொண்டு அணுகுவது போதுமானது அல்ல என்று சொல்லி போட்டு பிராக்கெட்டுக்குள் எழுதியிருக்கிறார். அமெரிக்காவில் ட்ரம்ப், பிரித்தானியாவில் ஃபராஜ் தனிநாடு பெற்று தருவோம் என்று கூறினாலும் அவர்களை நாம் ஆதரிக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது நான் ஒரு நிலைத்தகவலில் குறிப்பிட்டவாறு தமிழக கட்சிகள் அனைத்துமே இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டவை. ஆதலால் அச்சட்டகத்துக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் ஈழ அரசியலில் நிலைப்பாடு எடுப்பார்கள் என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அப்பால் ஈழ அரசியலை பிரதான முதலீடாக கொண்டு தமது அரசியல் கட்சியை வளர்க்க எத்தனிப்பவர்கள் தொடர்பிலும் தூய தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தொடர்பிலும் நாம் அவதானமாக இருக்க வேண்டும். திருப்பி அந்த லைனை நான் வாசித்து காட்டுறேன். இதற்கு அப்பால் ஈழ அரசியலை பிரதான முதலீடாக கொண்டு தமது கட்சியை வளர்க்க எத்தனிப்பவர்கள் தொடர்பிலும் தூய தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தொடர்பிலும் நாம் அவதானமாக இருக்க வேண்டும். ஈழத்தமிழ் தேசியவாதமும் தமிழ்நாட்டில் பேசப்படும் தமிழ் தேசியவாதமும் ஒன்றல்ல என்ற புரிதல் எமக்கு மிகவும் அவசியம். அதைவிட ஆபத்தானது திரை வசீகரத்தை முதலீடாக கொண்டு வரும் நபர். எந்த கொள்கையும் இல்லாமல் வெற்று மாற்று கோஷங்களுடன் வரும் பிரபலங்கள் தொடர்பிலும் மிகுந்த அவதானம் தேவை. எனது தனிப்பட்ட புரிதலில் நான் தமிழக அரசியலை
தற்போதுள்ள தெரிவுகளில் ஒப்பீட்டளவில் கூட்டாட்சியை, மாநில சுயாட்சியை பாதுகாத்து நிற்கும் தரப்பு யார்? இந்துத்துவ அரசியலை எதிர்த்து நிற்பது யார் என்ற அளவுகோல்களின் அடிப்படையில் அணுகுகிறேன். அந்த தரப்பு ஒரு சமூக நீதி இயக்கத்தை ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட அமைப்பாக மாற்றியுள்ளது. கடந்த காலங்களில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளில் உண்மை உண்டு. ஆனால் அதற்கும் அப்பால் அந்த அமைப்பே தற்போது தமிழக அரசியலில் வெளியின் முற்போக்கு தன்மையை பாதுகாத்து துணை நிற்கும் என கருதுகிறேன். தெற்காசிய அரசியல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவான சக்திகள், பேரினவாத அரசியலுக்கு எதிரான சக்திகள் பலமடைவது எமக்கு அரசியலுக்கும் நன்மையானது. வெறும் உணர்வின் பாற்பட்டு சிந்திக்கும் போது எனது கருத்து கசக்கலாம், ஆனால் கசப்பு நல்ல மருந்து என்று சொல்லியிருக்கிறார்.